ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, தளபதி விஜய் படமான ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாதுன்னு இப்போ சொல்லிட்டாங்க. ஏன்னா 9ஆம் தேதி தான் தீர்ப்பே வரப்போகுது. 9ஆம் தேதி தீர்ப்பு வந்து உடனுக்குடனே எப்படி அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்? அதனால 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க போறோம். என்ன பிரச்சனையா இருக்குன்றதையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பிரச்சனைனா, டிசம்பர் 19ஆம் தேதியே சென்சார் கட்டிங்காக ஜனநாயகன் படம் தணிக்கை குழு கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனா அவங்க 2-3 காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் காரணமாக 2-3 காட்சியை நீக்கினாங்க. அப்புறம் 2-3 வார்த்தைகளையும் நீக்கணும்னாங்க. அந்த வார்த்தைகள் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிறதுனால அந்த வார்த்தைகள் நீக்கணும்னு சொன்னாங்க. அதனால அந்த வார்த்தைகளையும் நீக்கிட்டாங்க. அவங்க நீக்க சொன்ன வார்த்தைகள் மற்றும் காட்சிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு தணிக்கை குழு கிட்ட இந்த படத்தை சமர்ப்பிச்சாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த சான்றிதழ் தரவே இல்லை. அது சம்பந்தமா கேவிஎன் ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணாங்கன்னா, கோர்ட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு கேவிஎன் ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணாங்கன்னா, ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க, கேஸ் போட்டாங்க. சோ என்ன பிரச்சனைனா, ஜனநாயகன் படத்து மேல ஒருத்தர் கேஸ் கொடுத்திருக்காருங்க. அது யாருன்னா, அந்த சென்சார் கட்டிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த குழுவிலேயே இருக்கிற ஒருத்தர் தான் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துல இது விதிமீறலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜனநாயகன் படத்து மேல ஒரு புகார் ஒண்ணு கொடுக்கறாரு. அது இப்ப கோர்ட்ல கேஸ் ஆகுதுங்க. அப்படி அந்த படத்துல என்ன இருக்குதுன்னா, அந்த படத்துல ராணுவ படைகளின் லட்சினை அதை பத்தி அந்த படத்துல எடுத்திருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த துறையை சார்ந்தவங்க கிட்ட இதுக்கு முறையா அனுமதி வாங்கணும். ஸோ அது வாங்கியாச்சா இல்லையான்னு இன்னும் தெரியவே இல்லையாங்க. அதுக்குன்னு தனியாக அந்த ராணுவத்துறையில் அந்த நிபுணர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னும் எந்த விதமான பதிலும் இல்லைங்க. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையாக வந்து நிற்கிது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக என்ன ஃபைனல் பண்ணியிருக்காங்கன்னா, புதிய சென்சார் குழு ஒன்று நியமிக்க போகிறாங்களாம். அந்த குழுவில் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்களாம். அதாவது இப்போ படத்தை பார்த்த உறுப்பினர்கள் கிடையாது, அவங்க இல்லாமல் புதுசாக ஒரு 5 பேரை நியமிக்க போகிறாங்களாம் இந்த குழுவில். அந்த 5 பேர் தான் இப்போ இந்த படத்தை மறு ஆய்வு செஞ்சு, ஒரு தணிக்கை குழு கூடிய சீக்கிரமே மறு ஆய்வு செஞ்சு இதுக்கு சான்றிதழ் எப்படி வழங்குறதுன்றத சொல்லுவாங்களாம். அப்புறம் அந்த தணிக்கை குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எந்த விதமான உள்நோக்கமும் எங்களுக்கு கிடையாது, எங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமையா செஞ்சிருப்பாங்க. கேவிஎன் ப்ரொடெக்ஷன் வக்கீல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்துக்காக நாங்க 500 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம், இதை ஈஸியா எடுத்துக்க கூடாது. 9ஆம் தேதி நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு எல்லா இடத்துலையும் அறிவிச்சிட்டோம். எல்லா இடத்துலையும் டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் நாங்கள் இது பண்ணியாச்சு. ஸோ எங்களுக்கு பெரிய நஷ்ட ஈடு ஏற்படும். அதனால் இந்த விவகாரத்தை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதாங்க நடந்துச்சு. ஸோ அதாவது 9ஆம் தேதி தாங்க தீர்ப்பு. 9ஆம் தேதி காலையில் தான் தீர்ப்பு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நான் உடனுக்குடனே நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு மட்டும் பிரச்சனை வருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. தளபதியோட எல்லா படத்துலையுமே பிரச்சனை தான். எந்த படம் எடுத்தாலும் பிரச்சனை தான். அதை பற்றி நம்ம சின்னதாக ஒரு லிஸ்ட் ஒன்று நம்ம இப்போ பார்த்துடலாம். 2003 புதிய கீதை படம் ரிலீஸ் ஆனிச்சு. புதிய கீதையில் இந்து அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 2011 காவலன் படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்துக்கு சுறா படம் ரிலீஸ் ஆனிச்சு இல்லைங்களா, அது ரொம்ப ஃபெயிலியர் ஆனிச்சு இல்லைங்களா. அதுக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுத்தா தான் காவலன் படத்தை ரிலீஸ் ஆக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுறா பட குழுவினர்கள் சொல்லிட்டாங்க. 2012 துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆனிச்சுங்க. அதில் வந்து டைட்டிலே பிரச்சனை, அதாவது படத்தோட நேம், படத்தோட பெயரே பிரச்சனை, படத்தோட பேரை மாற்றணும்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. 2013 தலைவா படம் ரிலீஸ் ஆனிச்சு. அது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை கீழே வந்துச்சு. அதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். 2014 கத்தி படம் ரிலீஸ் ஆனிச்சுங்க. அதுக்கு வந்து லைக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய குழுவினர்கள் வந்தாங்க. எப்படி நீங்கள் லைக்காவில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 2015 புலி படம் ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ ஐடி ரைடு. 2016 தெரி படம் ரிலீஸ் ஆனிச்சுங்க. அப்போ வந்து மினிமம் கேரண்டி தரணும், இந்த படம் ஒருவேளை ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா என்ன பண்ணுறது, மினிமம் கேரண்டி தரணும்னு சொல்லிட்டு அந்த பட குழுவினர்களே பிரச்சனை பண்ணாங்க. 2017 மெர்சல் படம் ரிலீஸ் ஆனிச்சுங்க. மெர்சல் படத்தில் கிளைமேக்ஸில் நம்ம தளபதி விஜய் ஜிஎஸ்டியை பற்றி பேசியிருப்பாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த படத்தை ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு கேஸ் போட்டாங்க. 2018 சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனிச்சுங்க. அதுக்கு வந்து இன்னொருத்தர் கதை எங்களுடையது, என்னுடைய கதையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. 2019 பிகில் படம் ரிலீஸ் ஆனிச்சுங்க. அப்போ வந்து வியாபாரிகள் சங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நிறைய இடத்துல போராட்டமும் பண்ணாங்க. 2021 மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆனிச்சுங்க. இது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாங்க பஸ் மேலே ஏறி நின்றுக்கிட்டு தளபதி ஒரு செல்ஃபி எடுப்பார் இல்லைங்களா, அது அந்த படம் எடுக்கும்போது தாங்க நடந்துச்சு. மாஸ்டர் படம் ரிலீஸ் அப்போ தான் ஐடி ரைடு வந்துச்சு. விஜய் வீட்டுக்கும் அப்புறம் அலுவலகத்துக்கும் ஐடி ரைடு விட்டாங்க. மாஸ்டர் படம் ரிலீஸ். 2022 பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆனிச்சு. அது என்ன பிரச்சனை ஆனிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். KGF 2 அப்பயே ரிலீஸ் ஆனிச்சு, அதனால இங்கே பிரச்சனை. 2023 வாரிசு படம் ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, தெலுங்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து பிரச்சனை பண்ணாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வரிசையா எத்தன படம் எடுத்தாலும் தளபதி படம்னாலே பிரச்சனை தான். பிரச்சனைனாலே தளபதி படம் தான். தளபதி படம்னாலே பிரச்சனைய உண்டாக்குறது மட்டும் தான் எல்லாத்துக்கும் குறிக்கோளா இருக்கு. அது ஏன் என்ன காரணம்னு இன்னமும் யாருக்கும் தெரியல. உங்களுக்கு அத பத்தி தெரிஞ்சா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ 9ஆம் தேதி தீர்ப்பு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா நான் நம்ம சேனல்ல உடனுக்குடனே அப்டேட் பண்றேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதியோட அடுத்தடுத்த அப்டேட்ட பத்தி நம்ம சேனல்ல பார்க்கலாம். இவங்க என்ன வேணா பிரச்சனை குடுக்கட்டுங்க. நம்ம என்னைக்குமே தளபதி பக்கம் தான் நம்ம நிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள தேடி வரும். ஓகே. பாய் ஃபிரெண்ட்ஸ்.